ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உணர்ச்சிபூர்வமான இந்த மறுஜென்ம காதல் கதையோட இன்னைக்கு எபிசோட பார்க்கலாமா? நம்ம சிகிக்கும் சிட்டாவுக்கும் மேரேஜ் டேட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமாங்க, February 3. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம துர்கா தான். ஏன்னா துர்காவோட தங்கச்சி தான் சிகி. பூர்வ ஜென்மத்துல நம்ம சிகி துர்காவுக்கு தங்கச்சியா பிறந்திருக்காங்க. இந்த ஜென்மத்துல அவளை தேடி கண்டுபிடிச்சு தன்னோட கணவருக்கு நம்ம துர்கா கட்டி வைக்கிறாங்க. அதனால 2 பேரும் துர்காக்காவை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஆமாங்க, 2 பேரும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஏன்னா துர்கா வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. அவங்க 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கைய வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க. ஆமாங்க, அவங்களோட காதல் அவ்வளவு ஆழமானது, அழகானது, புனிதமானது. சொல்லுவாங்கல்ல, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. ஆமாங்க, அதே மாதிரி தான். அதையும் தாண்டி புனிதமானது தான் நம்ம துர்கா மகேஷ்குமார் காதல். ஏன்னா 2 பேருக்கும் வீட்டில் ஒத்துக்கல. துர்காவோட அப்பா கொலை மிரட்டல் கூட விடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம துர்காவை மகேஷ்குமார் கரம் பிடிச்சாரு. ஆமாங்க, யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு திருப்பதி வர போய், திருத்தணி போய், இப்படி ஊர் ஊரா போய் கொஞ்ச நாள் மறைஞ்சிருந்து அப்புறம்தான் வெளியுலகத்துக்கு வந்தாங்க. தன்னோட மனைவி துர்காவை மகேஷ்குமார் பூ மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அது எப்படி, அவங்கள கால் கூட தரையில பட விடாம பூ மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அந்த பூ இன்னைக்கு வாடி உதிர்ந்துருச்சு. ஆனா அந்த மலர் சாதாரணமா வாடி போகலங்க. தன்னை மாதிரியே இருக்கிற ஒரு அழகான மலரை, அதாவது தனது தங்கையே தேடி கண்டுபிடிச்சு தன்னோட கணவரோட சேர்த்து வச்சிருக்கு. சிகிக்கும் துர்காவுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே முருகனை பிடிக்குங்க. போன ஜென்மத்திலையும் சரி, இந்த ஜென்மத்திலையும் சரி, 2 பேருமே முருகனை கும்பிடுவாங்க. அந்த முருகன் தான் இந்த ஜென்மத்துல இப்படி சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம துர்காவையும் சேர்த்து வச்சிருக்காங்க. துர்காவோட வாழ்க்கை பாதிதான கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. அதனால பாதி வாழ்க்கைய தங்கச்சியோட சேர்த்து வச்சிருக்காங்க. ஆமாங்க, முருகன் அருளால சிகி சிட்டாவை கல்யாணம் பண்ண போறாங்க. நம்ம துர்கா தெய்வமா மாறி தன்னோட தங்க சிகிய சிட்டாவோட சேர்த்து வச்சுட்டாங்க. ஆமா, சிகிக்கு தன்னோட அக்கா துர்கா தானே எப்போ தெரிஞ்சிச்சு? ஆமாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அந்த எபிசோட பார்க்க போறோம். இப்போ சிகி சிட்டா கல்யாண வேலையை பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சிகி சிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.